இது என்ன சிற்பம்? இந்த சிற்பம் எங்க இருக்கு? இதுக்கு பின்னால என்ன கதை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த சிற்பம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில்ல உள்ள சேசராயர் மண்டபத்துல தூண்ல அழகிய வடிவுல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பத்துக்கு பின்னாடி அப்படி என்னதான் கதை இருக்கு? ராமாயணத்துக்கும் இந்த சிற்பத்துக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. அது ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடந்த சமயம். போரோட உச்சகட்டத்துல ராவணனோட மகன் இந்திரஜித் ஒரு பலமான அஸ்திரத்தை லட்சுமணன் மேல ஏவுறாரு. இதனால லட்சுமணன் மூர்ச்சியாகி மயங்கி விழுந்துட்டாரு. அப்படி விழுந்த லட்சுமணனோட உயிர் கேள்விக்குறிதான். ராமர் பதறி போறாரு. அப்போ அங்க இருந்த இலங்கை மருத்துவர் சுசேனர் லட்சுமணனை குணப்படுத்த இமயமலையில உள்ள சஞ்சீவினி மூலிகையால தான் முடியும்னு சொல்லிட்டாரு. அப்போ யாரால இலங்கையில இருந்து இமயமலை போய் சஞ்சீவினி மூலிகையை சீக்கிரமா கொண்டு வர முடியும்னு யோசிக்கிறாங்க. அப்போதான் ஜாம்பவான் சொல்றாரு, அத கொண்டு வர ஒருத்தனால மட்டும்தான் முடியும்னு சொல்றாரு. அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர்தான் இந்த காணொளியோட நாயகன் அனுமன். ஆமாங்க, ஜாம்பவான் அனுமன் தான் சொல்லவும் ராமர் உட்பட எல்லாரும் ஆமோதிக்கிறாங்க. உடனே அனுமன் லக்ஷ்மணனை காப்பாத்த இமயமலை நோக்கி கிளம்புறாரு. நாயகன் அனுமன் கிளம்பிட்டாரு. இத பார்த்த நம்ம வில்லன் சும்மா இருப்பாரா? அனுமனுக்கு பல தடைகளை ஏற்படுத்தினாரு. ஆனா நம்ம அனுமன் எல்லா தடைகளையும் கடந்து இமயமலைய அடைகிறாரு. இங்கதான் ஒரு பெரிய திருப்பு முனையே இருக்கு. ராவணனின் மகனான இந்திரஜித் காலநேமின்னு ஒரு அசுரனை அனுப்பி அனுமனை கொல்ல சொல்றாரு. இந்த காலநேமி யாருன்னா, சீதைய கடத்த மான் வடிவுல வந்த மாரீசனை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த மாரீசனோட மகன் தான் காலநேமி. அனுமன் இமயமலையில சஞ்சீவினி செடிகளை பறிக்க போகும்போது காலநேமி முனிவர் வேடம் போட்டு அனுமன் முன்னாடி போய் நிக்கிறான். முனிவரை கண்ட அனுமன் அவரை வணங்குறாரு. அப்போ பக்கத்துல ஒரு குளம் இருந்தது. அத முனிவர் வேடத்துல இருந்த காலநேமி அனுமன்ட்ட காட்டி சொல்றாரு, இந்த புனித குளத்துல நீ நீராடி வந்து ஆசி பெற்று வா, அப்போதான் ராம காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சூழ்ச்சி புரியாத அனுமனும் முனிவர் பேச்ச தட்டாம குளத்துல நீராட இறங்குறாரு. இறங்குன அடுத்த நொடி அந்த குளத்துல இருந்த முதலை அனுமனை அப்படியே விழுங்கிருச்சு. அனுமனுக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் மனச தளர விடாம தன்னோட முழு பலத்தை உபயோகிச்சு முதலைய கிழிச்சிட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த அந்த நொடி முதலை இறந்துருச்சு. அனுமனால இறந்த முதலை தேவனா மாறி அனுமனை வணங்கி நிக்குது. என்னோட பெயர் தானியமாலி. ஒரு சாபத்தால முதலையா இங்க இத்தனை ஆண்டுகள் இருந்தேன். நீங்க என்ன கொன்னதுனால எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு. நீங்க முனிவர்னு நினைக்கிறவரு முனிவர் இல்ல, அவர் ஒரு அசுரன். முனிவர் வேடத்துல உங்களை கொல்ல திட்டம் தீட்டிருக்கான்னு காலநேமியோட சூழ்ச்சிய சொல்லிட்டு தானியமாலி தேவலோகம் போயிட்டான். உண்மை தெரியவும் அனுமன் முனிவர் வேடமிட்ட காலநேமிய அங்கேயே கொன்னுட்டாரு. மூலிகை செடி வளரும் மலைய அப்படியே கொண்டு போறாரு. அனுமன் சஞ்சீவினி மூலிகை இருக்கக்கூடிய மலைய கொண்டு போற காட்சியை நம்ம நிறைய இடத்துல பாத்திருக்கோம். முதலை அனுமனை விழுங்கின காட்சி தான் ஸ்ரீரங்கநாதர் கோவில்ல உள்ள சேசராயர் மண்டபத்து தூண்ல அழகா வடிவமைச்சிருக்காங்க. அங்க போற சந்தர்ப்பம் இருந்தா கண்டிப்பா இந்த சிற்பத்தை பாருங்க. பாத்தீங்களா அனுமனை? உயிருக்கு போராடுற சூழ்நிலையிலயும் மனச தளர விடாம விடாமுயற்சியோட விவேகமா செயல்பட்டதுனாலதான் முதலைய கிழிச்சிட்டு வெளியே வர முடிஞ்சது. அதே மாதிரி நம்மளும் எந்த சூழ்நிலையிலயும் மனச தளர விடாம விடாமுயற்சியோட விவேகமா செயல்பட்டா வெற்றி நிச்சயம். இத்துடன் ராமாயண கிளை கதையான அனுமனை விழுங்கிய முதலை சிற்பம் பற்றிய கதை இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதை போமா. நன்றி, வணக்கம்.